இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். என்னுடைய செய்தி என்னவென்றால், நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தாவே நீர் என்னை தேற்றுகிறீர். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே சோர்ந்து போயிருக்கலாம். இல்லாமை, வேதனை, கண்ணீர், கவலை, சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை தேற்றும் ஒரு ஆண்டவர். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது: நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். இந்த 12ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள், தேவனை மறந்தார்கள், பின்வாங்கி போனார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள், தேவனை மறந்து போனார்கள். 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கச் செய்யும். இது சொல்லப்பட்ட நேரம், சொல்லப்பட்ட காலம் என்னவென்றால், தேவ ஜனங்கள் தேவனை மறந்து வாழ்ந்த நாட்கள். கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். இன்றும் அதுதான் நடக்கிறது. இன்றும் திருச்சபைக்குள்ளே வருகிற ஏராளமான பேர் மனம் போன போக்கிலே, அவர்களுடைய எண்ணம் என்ன சொல்லுகிறதோ, உணர்ச்சி என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் வாழ்கிறார்கள். இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். அன்பானவர்களே, தேவன் நம்மேல் கோபப்படுவதற்கு நீங்கள் நினைக்கலாம், தேவன் கோபப்படுவாரா? நிச்சயமாய். அவர் யார் மேல் கோபப்படுகிறார்? கீழ்ப்படியாதவர்கள், அடங்காதவர்கள், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்கள், ஆரம்பத்தில் சொன்னது போல தேவனை சற்று மதியாதவர்கள், தேவனை, தேவனுடைய வார்த்தையை, தேவ சித்தத்தை, தேவ ஊழியனை மதிக்காதவர்கள் இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிறார்கள், ஊழியங்கள் இருக்கிறார்கள். இது தேவ ஜனங்கள் தேவனை மறந்து நாட்களிலே தேவன் சொன்ன வார்த்தை. ஏசாயா சொல்லுகிறான், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். இதனாலே என்னுடைய செய்தி என்னவென்றால், கோபமாயிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கோபம் நீங்கிற்று. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? என் கோபம் நீங்கிற்று. நாம் எல்லாருமே கீழ்ப்படியாதவர்களாய், அடங்காதவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய கோபம் நீங்கிற்று. ஆனாலும், இந்த ஆனாலும் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு புதிய வாக்கு தத்தம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய அத்தியாயம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டங்கள் இருக்கலாம், 1000 மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் உன்னை தேற்றுவேன். இன்றைக்கு தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை, காயப்படுத்துவதற்கு ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் காயங்கட்டுகிறவர்கள் மிக சிலர் தான். காயப்படுத்துறதுக்கே நம்மளை தேடி வருவாங்க. சிலருக்கு அதுவே ஒரு ஊழியம், அநேகரை காயப்படுத்துவது, வார்த்தைகளால், செய்கையால், அவருடைய பலவிதமான அணுகுமுறைகளாலே ஆல்வேஸ் அவருடைய வாழ்க்கையை காயப்படுத்துவது. கணவனை காயப்படுத்தும் மனைவி, மனைவியை காயப்படுத்தும் கணவன், பெற்றோர்களை காயப்படுத்தும் பிள்ளைகள், ஊழியக்காரனை காயப்படுத்தும் விசுவாசிகள், போதகரை காயப்படுத்துகிற உடன் ஊழியர்கள் இன்றைக்கு எல்லா இடத்துல இருக்கிறார்கள். நீங்கள் அதில் கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுவேன். அன்பானவர்களே, தேவன் உன்னை தேற்ற வேண்டுமானால், அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உம்மை தேற்ற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால்,
நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உன்னுடைய துதி உன்னை தேற்றும். உன்னுடைய துதி தேவனுடைய கோபத்தை மாற்றும். கவனியுங்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தேவ கிருபைக்கு தூரமாக இருந்தவர்கள். தேவனுடைய கோபம் அவர் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட அவர்கள் மேல் ஆண்டு சொல்கிறார், இப்பொழுதோ. அந்த வார்த்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறது. இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நீ உன்னை தேற்று ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், உறவுகள் இல்லாமல், கணவர் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொன்னார், இதோ நான் உன்னை தேற்றுகிறேன். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி ஆண்டு சொல்கிறார், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்றைக்கு திரும்ப திரும்ப பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. ஆற்ற ஒரு ஆட்கள் இல்லை, தேற்ற ஒரு ஆட்கள் இல்லை, அரவணைக்க ஆட்கள் இல்லை. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்திலே தேவன் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுவேன். முன்னே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இப்பொழுதோ உனக்கு பூரண சமாதானம். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, என்னுடைய கோபம் நீங்கிற்று. கோபத்துக்கு எதிர்ப்பதம் சமாதானம். தேவன் சொல்கிறார், என் கோபம் நீங்கி என் பரிபூர்ண சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். எனவே தான் அதே ஏசாயாவிலே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார். நாளிலே உனக்கு ஒரு பூரண சமாதானத்தை இந்த புவியிலே தேவன் தருகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவதாக முதல் வசனத்துடைய முதல் வார்த்தை, நான் உம்மை துதிப்பேன். இது கடினம். ஏமாற்றங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, இழப்புகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, அந்த துதி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போகிறது. மனித உறவுகளிலே அந்த சின்ன சின்ன விரிசல்கள் உண்டாகுது அல்லவா? கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்கும் இடையே அந்த இதுல துதி வர மாட்டேன், முறுமுறுப்பு தான் வருது. அது இயல்பு தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் துதி உன்னை தேற்றும். உன் துதியினால் உன்னை நான் தேற்றுவேன். எத்தனை அழகான வார்த்தை! உன் துதியினால் நீ தேற்றப்படுவார். அவர் தேற்றுவார். உன் துதியை உன்னை தேற்றிவிடும். இதுவரை அதை நீங்கள் நடைமுறை பயிற்சி பண்ணி இருக்காவிட்டால் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்கள் துதி உங்களை தேற்றும். அது மட்டுமல்ல, உங்கள் துதி தேவனுடைய கோபத்தை மாற்றும். அந்த வசனம் இப்படி சொல்லுது, கோபமாய் இருந்தீர். அது உண்மைதான். உன் வாழ்விலே சாபங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, கண்ணீர் இருந்தது, கவலை இருந்தது. இதெல்லாம் உண்மை. ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுகிறேன். இதனாலே தேவன் தேற்றும் போது நம்முடைய வாழ்வில் உண்டாகிற சில நன்மைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது, தேவன் தேற்றும் போது உண்டாகிற முதல் நன்மை, த கிராட்டிடியூட் ஆஃப் காட். தேவனுடைய நன்மைகளை நினைப்பீர்கள். நீ தேவனால் தேற்றப்படும் போது யூ மஸ்ட் ஹேவ் த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு. இங்கே நிறைய பேருக்கு அந்த நன்றி உணர்வு குறைந்து கொண்டிருக்கிறது. என்னை தேவன் நிலையை வைத்திருக்கிறாரே, சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே, ஜீவன் தந்தாரே, ஆரோக்கியம் தந்தாரே, என்னையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறாரே, என்னையும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரே. த கிராட்டிடியூட், என்னுடைய செயலை சொல்லியிருப்பேன், த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு தான் அன்பானவர்களை உங்களை உயர்த்தும், உங்களை தேற்றும், உங்களை ஆற்றும், உங்களை அரவணைக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். நாளிலே தேவன் தருகிற நன்மைகளை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 1, அவர் தருவது அன்பானவர்களே அவருடைய கிருபை, காட்ஸ் ப்ரொவிஷன். அவர் சொல்லுகிறார், அது எதை தருகிறாராம்? அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தருவதெல்லாம். அடுத்த வார்த்தை, ரட்சிப்பின் ஊற்று. இதை ஆங்கிலத்தில் நான் இங்கே வெளியிட்டு போட்டிருக்கிறேன், கிராட்டிடியூட். இரண்டாவது, அவர் தருவது கிரேஸ். அவர் தருவது கிரேஸ் இன் காட்ஸ் ப்ரொவிஷன். அவருடைய பாதுகாப்பும்
அவருடைய பராமரிப்பும் அவருடைய அவருடைய போதிப்பும். இரண்டாவது தேவன் தருவது அவருடைய கிரேஸ். 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். இதோ அந்த தேற்றப்படும் போது எல்லாம் தருகிறார். நம்பர் 1 ரட்சிப்பை தருகிறார். 2ஆம் வசனம் நம்பிக்கை தருகிறார், பலனை தருகிறார், கீதத்தை தருகிறார். உனக்கே அவர் பாதுகாப்பா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுகிறேன், தேவனால் தேற்றப்படும் போது உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது, பராமரிப்பு உண்டாகிறது. அடுத்த வார்த்தை பலன் உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாகிறது. அதுல ஒரு வார்த்தை பயம் நீங்குகிறது. 3வது நம்பிக்கை உண்டாகிறது. 4வது பலன் உண்டாகிறது. இதுவரைக்கும் துக்கம், இதுவரைக்கும் கண்ணீர், இதுவரைக்கும் புலம்பல், இனிமேல் வாழ்க்கையில கீதங்கள், ஆனந்த கீதங்களை வாழ்க்கையில பாடச் செய்வார். இதுவரைக்கும் புலம்பலின் வாழ்க்கை, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கீதம் பாட செய்வேன். ராக்காலத்திலும் உன்னை கீதம் பாட வைக்கிற கர்த்தர் அவர். அவர் சொல்லுகிறார், உன்னை கீதம் பாட வைப்பேன். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உனக்கு எல்லாமா இருப்பார். திஸ் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இன்னைக்கு கிருபையை பற்றி தவறான போதிக்கப்படுகிறது. வீடு வரும், காரு வரும், பங்களா வரும். கிருபை கார் பங்களா தராது. கிருபை பலன் தரும், கிருபை மகிழ்ச்சியை தரும், கிருபை நம்பிக்கை தரும், கிருபை பாதுகாப்பை தரும், கிருபை அன்பானவர்களே நம்மை பாட வைக்கும், கிருபை நம்மை செயல்படுத்த வைக்கும். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கீதமமானால் அவரே உன் வாழ்க்கையில் உன்னை பாடச் செய்கிறவர். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இதுவரை உன் வாழ்விலே துன்பம், துயரம், வெறுமை, கண்ணீர், பாடுகள், ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார் மகிழ்ச்சி. இப்பொழுது கொடுக்கிற வார்த்தை நம்பிக்கை, பலன், பாதுகாப்பு, அன்பாவுள்ள கீதம். இப்பொழுது இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, ஒரு மாம்சமான வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு மேற்போக்கான வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், ஒரு ஆழமான வாழ்க்கை. நான் பின்னாலே சொல்லுகிறேன், அதை கவனியுங்கள். நம்பர் 2 தேவன் சொல்லுகிறார், நம்பர் 1 the gratitude of God. இரண்டாவது the grace of God, grace in God. அவருக்குள் இருக்கிற கிருபையை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். கிரேஸ் இன் காட், அவருக்குள் இருக்கிற கிருபைகளை எல்லாம் உனக்கு தருகிறார். 3வதாக the sovereignty of God, அவருடைய ராஜரீகத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவரே. பாருங்கள், அவரும் அல்ல, அவரே. நீங்க நம்முடைய வாழ்க்கையில அந்த பலரில் அவர் ஒருவராக இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், பலரில் அவர் ஒருவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், நானே. அடிக்கடி இந்த வார்த்தை திருமறையிலே பயன்படுத்தப்படுகிறது, நானே. அவர் சொல்லுகிறார், அவரே. நானே உனக்கு கீதம், நானே உனக்கு பலன், நானே உனக்கு மகிழ்ச்சி, நானே உனக்கு ஐஸ்வர்யம், நானே உன் மனவாளன், நானே உனக்கு தகப்பன். அந்த வார்த்தை நானே. திரும்ப சொல்லுகிறார், அவரே. நாளிலே அன்பானவர்களே, அவர் அதாவது அவர் 10ல் ஒருவர் அல்ல, 100ல் ஒருவர் அல்ல, அவர்தான் எல்லாம். இஸ் நம்பர் 1, இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் த லாஸ்ட். என் வாழ்வின் முதலும் அவர்தான், என் வாழ்வின் முடிவும் அவர்தான், என் வாழ்வின் மையமும் அவர்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவரே. எனவே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிற வார்த்தை the sovereignty of God. அந்த sovereignty of God என்று சொல்லுவது என்னவென்றால், அன்பானவர்களே, அவரை புரிந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வது, அவரை இன்னும் அதிகமாக கிட்டி சேருவது. வார்த்தைகளை கவனிங்கள். the meaning of அவர் ராஜரீகம் எதை செய்கிறது? அவரை இன்னும் புரிந்து கொள்ள செய்கிறது, இன்னும் அறிந்து கொள்ள செய்கிறது, இன்னும் என் அர்ப்பணத்துக்குள் நேராக நடத்துகிறது. ரொம்ப பேருக்கு புரியல. தேவனுடைய ராஜரீகம் என்னை உயர்த்தும், அது உண்மைதான், என்னை பெரிய ஆளாக்கும். அதை விட மேலான கருத்து என்னவென்றால், இன்னும் அவரை சரியாய் புரிந்து கொள்ள வைக்கும். இன்னைக்கு அந்த புரிந்து கொள்ளல் இல்லாத காரணத்தினாலதான் ஆராதிக்க முடியல, சபைக்கு போக முடியல, ஊழியம் செய்ய முடியல, காணிக்க கூட போட முடியல. அந்த புரிந்து கொள்ளல் இல்லை. அவர் கொடுக்கும் போது எனக்கு திருப்பி தருவார், அவர் கொடுக்கும் போது என் மனம் பூரிக்கும், அவர் கொடுக்கும் போது அன்பானவர்களே பரலோக ராஜ்யம் விரிவடையும்.
அவருக்கு கொடுக்கும் போது அன்பானவர்களே அவரை கனம் பண்ணுகிறேன். அவரிடத்துல வாங்கினேன், அவருக்காக கொடுக்கிறேன். நான் பணத்தை பற்றி பேசவில்லை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலை, உங்கள் நேரங்கள், 24 மணி நேரமும் பிள்ளை, குடும்பம், பேரன், பேத்தி, இதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும். யோசித்து பாருங்களேன். அது நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தரும் என்பது பெரிய பிரச்சனை. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோமே பிள்ளைகளை, அந்த பிள்ளை நம்மளை கேட்கிற கேள்வி என்ன? சகிக்க முடியாத கேள்விகளை பிள்ளைகள் கேட்கிறார்கள். அவருடைய எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அல்லவா? இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவள் செயல்பாடுகள் எல்லாம் எதிர்வினை, நம்மை காயப்படுத்துகிறது. நம்மை உயிரோடு கூட நம்மை நம்மை அது கொன்று விடுகிறது. The way they speak, the way they act, அவள் பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை உயிரோடு கொன்று போடுகிறது. யோசித்து பாருங்கள். அவளுக்காகப்பட்ட அந்த பாடுகளை கொஞ்சம் ஆண்டவருக்காக பட்டிருந்தால் குடும்பம் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், அதை விட தேவன் ரொம்ப முக்கியம். God before your family, God before your finance, God before your friends. நண்பர்களுக்கு முன்னால் அவர் தான் முக்கியம், பணத்துக்கு முன்னால் அவர் தான் முக்கியம். God before my family, God before my finance, God before my friends. எல்லாமே அவர்களுக்கு முன்பாக அவர் தான். நிறைய பேருக்கு அந்த புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய ராஜரீகம் என்ன செய்யும் என்று சொன்னால் அன்பானவர்களே, அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும். That is the sovereignty of God. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜரீகம் அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும். இரண்டாவது, அடுத்த குறிப்பு, அவருடைய சுபாவங்களுக்கு உங்களை சொந்தக்காரராய் மாற்றும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? The sovereignty of God make you the partaker of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு ஒரு சொந்தக்காராய் மாற்றும். எனவே ஜெபிங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜரீகத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உங்களுடைய ராஜரீகத்தை எனக்கு தாரும். திரும்ப சொல்லுகிறேன், அது அந்த ராஜ என்ன செய்யும் என்றால் நியாயத்தீர்ப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். That is the work of the sovereignty. அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து உங்களை விடுவிக்கும். நீங்கள் நானும் எல்லாருமே நியாயத்திற்கு உட்பட்டவர்கள். குமாரனை விசுவாசியாதன் எவனோ அவன் நியாயத்தீர்க்கப்படுவான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அந்த கிருபாசன முன்பாக நிற்க வேண்டும், நியாயசனத்துக்கு முன்பாக. ஆனால் அந்த அதில் நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவருடைய ராஜரீகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். The sovereignty of God சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது 3ஆம் வசனத்துல. 3ஆம் வசனம் கர்த்தராகிய யெகோவா என்ற வார்த்தை. இதை கூடிட்டு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தர்னாலே பெரியவர் தான். யெகோவா அவரே எல்லாம். அல்ல வார்த்தை த ஸ்ட்ராங் ஒன், அவர் பலம் உள்ளவர். அந்த வார்த்தை அன்பானே, அந்த ஏலோகிம் என்ற வார்த்தை 3 முறை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர், யெகோவா, அவரே, 3 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், பல அன்பானவர்களே, இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய ராஜரீகத்தை உன் வாழ்க்கையை வெளிப்படுத்துவேன். 3வது, முதல்ல சொன்னேன் gratitude, 2வது the grace, 3வது the sovereign of God. அடுத்து சொல்ல விரும்புகிறேன் the salvation of God. அவருடைய ரட்சிப்பை உனக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ரட்சிப்பு, கவனிங்க திரும்ப, ரட்சிப்பு என்பது என்னால் உண்டாகிறது அல்ல. எவ்வளோ ஜெபிக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற 143 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் தான் ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனாலும் ஜெபிப்போம். தேவன் சொல்லுகிறார், நானே உன் ரட்சிப்பு, உன் பாதுகாப்பு, உன் பராமரிப்பு, உன்னை போஷிக்கிறவர், உன்னை தாங்குகிறவர், உன்னை சுமக்கிறவர், உன்னை தப்புவிக்கிறவர். இஸ் அவர் சால்வேஷன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த தேவ ஜனங்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் பல 100 ஆண்டுகளாக அவர்கள் அன்பானவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தேவன் சொல்கிறார், உனக்கு நானே பாதுகாப்பு. பாதுகாப்பற்ற உலகத்துல வாழ்கிறோம். தேவன் சொல்கிறார், ஐ ஆம் த சால்வேஷன். அநேக ரட்சிப்புன்னு சொன்ன சபை மாற்றம் நினைக்கிறாங்க. இல்லை, சபை மாற்றம் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? முன்னால சேர்ல உட்காந்து வெக்கழ உட்கார்றேன், முன்னாள் அந்த சபைக்கு போனேன், இப்போ இந்த சபைக்கு வந்திருக்கேன். அதுல ரட்சிப்பு. எண்ணங்கள் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம்,
பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகருக்கு எண்ணங்கள் மாறவே இல்லை, சுபாவங்கள் மாறவே இல்லை, பாதைகள் மாறவே இல்லை, பயணங்களும் மாறவில்லை. அதே பழைய வாழ்க்கை. ஆனாலும் சபைக்கு வருகிறார்கள். அதுல ஒரு திருப்தி போதர்களாகி எங்களுக்கு இத்தனை பேர் வராங்க. அதுல எத்தனை பேர் உண்மையான அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அந்த தேவனுடைய ராஜரீகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராஜரீகம் சொல்வது அவரை புரிந்து கொள்ள வைப்பது, அவரை அறிந்து கொள்ள வைப்பது, அவருடைய சுபாவங்களை புரிந்து கொள்வது, அவருடைய சுபாவங்களுக்கு நான் சொந்தக்காரராய் மாறுவது. அதான் ராஜரீகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அன்பானவர்களே, ஒரு நாள் ஜெபிங்க, ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ யுவர் சாவர்னிட்டி லார்ட். உங்களுடைய ராஜரீகத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஐ வாண்ட் டு பி த பார்ட்டேக்கர் ஆஃப் த சாவர்னிட்டி. அந்த ராஜரீகத்துக்கு என்னை பங்குதாரராய் மாற்றும். நான் சொல்ல முடியுமா? அந்த ராஜரீகத்துக்கு என்னை பங்குதாரராய் மாற்றும். அடுத்து ஒரு எஸ் வருது, சால்வேஷன். அந்த ரட்சிப்பு தான் அந்த இரண்டாவது முதல் வசனம் சொல்லப்பட்டது, தேற்றப்படுவீர்கள். கவனிங்கள், ரட்சிப்பு இல்லாமல் தேர்தல் இல்லை. யாரை தேற்றுவார்? எல்லாரையும் அல்ல. தோஸ் who knows sovereignty, அந்த ராஜரீகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவர்கள், அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள், ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்கள். தேவன் சொல்லுகிறார், அவர்களை தேற்றுவேன். நான் மூன்றாவது சொல்ல வந்த ஒரு வார்த்தை, அதாவது ரட்சிப்பை மட்டும் தருவதல்ல, ரட்சகரையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை. ரட்சிப்பு மட்டும் தரலையா, அவரையே தனக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை பெரிய வார்த்தை! நீங்கள் தேற்றப்படுவீர்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இந்த வாரத்துல, இந்த மாதத்துல கட்டாயம் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். you will be comforted. எது வேணா, உங்கள் பிரச்சனை எது வேண்டுமா இருக்கலாம். பணத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அது வசனம் சொல்லுகிறே, நீர் என்னை தேற்றுகிறேன். அது ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக உறவுகள் மாறினாலும், உலகம் மாறினாலும், எல்லாம் தலைகீழா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் கம்ஃபர்ட் யூ. அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், அந்த தேற்றப்படுதல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். ஏன் இளைப்பாறுதல் இல்லை? நிம்மதி இல்லை. தேற்றப்படுதல் என்ற இன்னொரு வார்த்தைக்கு இளைப்பாறுதல். இதைத்தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அந்த இளைப்பாறுதல் ஒரு தேற்றம் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது துதியுங்கள். ரொம்ப கடினம். துதிக்க முடியாத நேரங்களிலே துதியுங்கள். வாய்ப்பே இல்லை, அதற்குரிய தடயங்களே இல்லை, அதற்குரிய சம்பவங்களே இல்லை. எல்லாம் எதிர்மாறா இருக்கிறது. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பதறிட்டார், கொள்கைக்குரிய பலர் பெருந்திட்டார். ஆனால் ராஜாவின் அன்பு உங்களை இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறது. இதான் உலகம். சுற்றத்தாரும் குளிர்ந்து போவார்கள், பற்றுள்ளோர்கள் பதறி போவார்கள், கொள்கைக்குரிய சிலர் பிரிந்து போவார்கள். ஆனாலும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுது எனவே பயம் தேவையில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள். மறந்துவிட வேண்டாம். அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, பாதுகாப்பு, செக்யூரிட்டி. திரையில் பாருங்கள். முதலாவது சாவர்னிட்டி ஆஃப் காட், இரண்டாவது தி சால்வேஷன் ஆஃப் காட், மூன்றாவது தி செக்யூரிட்டி ஆஃப் காட். அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு பாதுகாப்பு. இரண்டாம் வசனத்தில் இருக்கிறது. இரண்டாம் வசனம், நீங்கள் பயப்படாமல். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஐ ஆம் யுவர் செக்யூரிட்டி. இன்னைக்கு எவ்வளோ செக்யூரா இருக்கிறாங்க அரசியல்வாதிகள், ஆனாலும் மரித்து போகிறார்கள். நமக்கு தெரியும் இல்லையா, ஜான் கென்னடி, அன்னை இந்திரா காந்தி அவர்கள், இப்படி எத்தனையோ பேர். எவ்வளோ பாதுகாப்பு, எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் இன்றைக்கு அது நமக்கு பாதுகாப்பு அல்ல, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு. சொல்றேன், லைஃப் இன்சூரன்ஸ். அது நம்மளை பாதுகாக்குதா என்னன்னு தெரியல. மரித்தா ஒருவேளை காசு வரும், ஆனால் உலகத்தில் பாதுகாப்பு கர்த்தர் தான். பல ஆயிரம் மைல்கள் பிரயாணம் பண்ணுகிறேன், பல நூறும் பல 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 நாடுகளுக்கு போகிறேன், தொடர் பிரயாணங்கள்.
நேற்று காலை வரை தொடர் பிரயாணங்கள். இந்த வருடம் ஆரம்பித்திலிருந்து தொடர் பிரயாணம். நேற்று காலை வரை திரும்பவுமாக இந்த வாரத்தில் தொடர் பிரயாணங்கள். நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்றால், இஸ் அவர் செக்யூரிட்டி. அவரே நம்முடைய பாதுகாப்பு. ஏன் தெரியுமா பாதுகாக்கிறார்? அவருடைய குடும்பத்தில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். ஆமென். அவருடைய குடும்பத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நான் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். என் பிள்ளைகளை பற்றிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஏன்னா தகப்பன், அவருடைய எதிர்காலம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கல்வி, அவருடைய முன்னேற்றம், அவருடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்படியானால் when you are a part of God's family, அன்பானவர்களே, உங்களை குறித்த பொறுப்பு அவருக்கு உண்டு. மறந்து போக வேண்டாம். நீங்கள் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறீர்கள். இதைத்தான் ஆண்டவர் யோவான் 10:28, 21 வசனங்களிலே ஆண்டவர் சொன்னார். தெரிந்த வசனம்தான். அதாவது, என் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை படிக்க முடியாது. யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இந்த ஆடுகளை பற்றி சொல்லுகிறார். ஒரு காலம் அது கெட்டு போவதில்லை. நீங்களும் நானும். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. என்று அவருக்கு அது எனக்கு சொந்தமானது. என் ஆடுகள். அந்த 27 கூட, என் ஆடுகள், என் தொழுவம், என் மந்தை, என் குடும்பம். தேவன் சொல்லுகிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. என் கையிலிருந்து, என் ஆடுகள், என் தொழுவம், என் கை, ஒருவரும் பறிக்க முடியாது. 29 வசனம், யோவான் 10:29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா. அன்பானவர்களே, அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து அவைகளை ஒருவனும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. எத்தனை பெரிய காரியம்! யூ ஆர் எ பார்ட் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அழ வேண்டாம், கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நான் சொன்ன இந்த 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். the sovereignty of God. அந்த கிருபையில் என்னெல்லாம் இருக்குது? அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, sovereignty of God இருக்குது, salvation இருக்குது, செக்யூரிட்டி இருக்கு. 4வது, there's a supply. தேவனுடைய அங்கே பராமரிப்பு இருக்கிறது. அந்த பராமரிப்பு என்ன? 3ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். 3ஆம் வசனம், ஒரு ஊற்று. அந்த ஊற்றுக்கு என்ன பெயர்? ரட்சிப்பின் ஊற்றாம். ஆமேன். அது மட்டுமல்ல, அந்த தேவன் தருவது ஊற்று மட்டுமல்ல, மகிழ்ச்சி. 3வது, தண்ணீர். என்ன வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், ஊற்றுங்கள். ஊற்றின் தன்மை என்ன தெரியுமா? ஆற்றை அளக்கலாம், ஏரியை அளக்கலாம், குளங்களை அளக்கலாம், அணைகளை அளக்கலாம், ஊற்றி அளக்க முடியாது. அப்படியானால் நான் தரும் பராமரிப்பு அளவிடப்பட முடியாது, அன்மெஷரபிள். 2வது, ஆற்றின் சுவை, தண்ணீரின் சுவை வேறு, ஏரி தண்ணீரின் சுவை வேறு, கடல் தண்ணீரின் சுவை வேறு, நாம் குடிக்கிற இந்த மினரல் வாட்டர் சுவை வேறு. ஆனால் ஊற்று தனி சுவையே வேறு. அது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சுவை கொடுத்து கொண்டே இருக்கும். there is no scarcity. ஊற்றிலே ஒரு நாளும் வறட்சியில், அதுக்கு பேர் தான் ஊற்று, ஊறிக்கொண்டே இருக்கும். தேவன் சொல்லுகிறார், நான் தந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய முதிர் வயது வரை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். உன் சிறு வயது முதல் தொடங்கி ஐ வில் சப்ளை ஆல் யுவர் நீட். அதுதான் ஊற்று என்ற வார்த்தை. அது வற்றாது, அது காய்ந்து போகாது. நதி காய்ந்து போகும், ஏரிகள் காய்ந்து போகும், குளங்கள் காய்ந்து போகும், அணைகள் காய்ந்து போகும், ஆனால் ஊற்று காய்ந்து போகாது. தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு ஊற்றை உனக்கு என்று வைத்திருக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ரட்சிப்பின் ஊற்றுக்கள், the supply of God. நான் சொல்ல அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அது மட்டுமல்ல, அவர் கொடுப்பது ஜீவ ஊற்று. இதுதான் சமாரியா பெண் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிற ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இட் இஸ் a living water, it's a living fountain. எனவே 87ஆம் சங்கீதம், எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் இடத்தில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, அதில் இன்னொரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை, நீங்கள் மொண்டு கொள்ளுவீர்கள். தேவனுடைய ஊற்று ஆழமானது, சுவையானது,
ஒரு நாளும் அது நின்று போவதில்லை. அந்த வார்த்தை கவனிக்கிற கேளுங்கள், ஆழமானது. கவனியுங்கள். அதை நீங்கள் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்ப்பீர்கள் அல்ல, அதில் பயன்பெறுவீர்கள், மொண்டு கொள்ளுவீர்கள். அப்படியானால் தேவன் வைத்திருக்கிற அந்த சப்ளை ஆஃப் காட் டு என்ஜாய், அதில் நீங்கள் பங்குதாராய் மாற, அதில் பயன்பெற அவர் சொல்லுகிறார், நான் ஆயத்தமா இருக்கிறேன், பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அந்த வார்த்தை திரும்ப பலமுறை படித்திருக்கலாம். தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். எப்படியாம்? மகிழ்ச்சியோடு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆழமானது, உயரமானது, அகலமானது. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் லிமிட்டேஷன்ஸ். அவர் தேவன் தர ஆசீர்வாதத்துக்கு லிமிட்டே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோமே, தேவனால் உயர்த்தப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்படுகிற நிறைய பேர். போறாமே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய பணம் வருது, கோடி கோடியா வருது, அவர் எப்படிலாம் பண்றார், பிசினஸ் பண்றார். இல்லை, தேவன் தருகிற மகிழ்ச்சி உயரமானது, தேவன் தருகிற மகிழ்ச்சி ஆழமானது, தேவன் தருகிற மகிழ்ச்சி அகலமானது. இரண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், இந்த ஐந்தாம் வசனம் அந்த நான்காம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். எங்க தெரியுமா? ஊற்றுக்களில் இருந்து. அதில் இன்னொரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய மனம் தாராளமானது. அவரை போல தாராள மனப்பான் உள்ளவர் யாருமே இல்லை. அவர் அன்பாக அதைத்தான் திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். அது எதை காட்டுகிறது? தேவனுடைய தாராள மனம். அன்பானவர்களே, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், proclaim God. என் வார்த்தை கவனிங்கள். அவரை பிரசித்தப்படுத்துங்கள். வாசிக்கிறேன், கேளுங்கள். 4ஆம் வசனம். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த ரட்சிப்பு, சால்வேஷன், செக்யூரிட்டி, சப்ளை, தி சாவர்னிட்டி, தமிழே சொல்லுகிறேன், அவருடைய ராஜரீகத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பராமரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், திரும்ப சொல்லுகிறார், துதியுங்கள். அடுத்த வார்த்தை, தொழுது கொள்ளுங்கள். 3வது, அறிவியுங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். திரும்ப முறையாக துதியுங்கள். 2வது, தொழுது கொள்ளுங்கள். 3வது, அவருடைய செய்களை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அதாவது துதிக்கிறவன் அறிவிக்கிறவன் துதிப்பான். இந்த சபையிலே துதியே இல்லையே. துதிப்போம் என்று சொன்னா ஒரு மயான அமைதி. அவரை துதிச்சு அவரை முடிச்சிடுறார். ஊழியர்களை கூட ஆறாறு இடத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார். துதிப்போம், யாரும் துதிக்கிறதில்ல. எல்லாம் பெரிய நிலைச்சு வந்தார்கள் போல. இப்பதான் ஏதோ வெளிநாட்டில் வந்தது போல ஒரு பிரம்மை. இன்னைக்கு சத்தமே கேட்கலையே, துதியின் சத்தம். பாட்டு கூட பாடுறதில்ல, கை கூட தட்டுறதில்ல, ஏதோ வாய் முணுமுணுக்குது, அவ்வளவுதான். அது என்னவோ தெரியல. அவருடைய ராஜரீகம் தெரியல, அவருடைய ரட்சிப்பு தெரியல. தேவன் சொல்லுகிறார், நீ தேற்றப்பட வேண்டுமானால் நம்பர் 1, துதியுங்கள். கர்த்தரை, அதாவது துதிக்கும் ஜனங்கள் தான் தேவனால் தேற்றப்படுவார்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், இன்று சபையினோட முக்கிய தேவையே தான். பணம் இல்லை, துதிக்கிற மக்கள் மிக குறைவு. துதிக்கத்தான் என்ன படைத்தார் ஆண்டவர். ஆராதனைக்கு போகிற சகோதரனே சகோதரியே, நல்லா துதிக்கிறீங்களா? நல்லா ஆராதிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்துறீங்களா? சில மாதிரி போய் சில மாதிரி வரீங்களே, எப்படி உங்களுக்கு பராமரிப்பு இருக்கும்? எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எப்படி தேற்றப்படுவீர்கள்? நீங்கள் தேற்றப்பட வேண்டுமானால் நம்பர் 1, துதியுங்கள். துதிக்கும் ஜனங்கள் தேற்றப்படுவார்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள். சின்ன கேள்வி, 53 வாரங்களும் ஒழுங்கா சபைக்கு போறீங்களா? நினைச்சா போறது, இந்த முகூர்த்த நாள், இந்த வேலை, அதெல்லாம் வேண்டாம். அவரை தொழுது கொள்ளுங்கள்.
நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒரு ஆராதியுங்கள். நிறைய இருக்கலாம். பாருங்க, எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்காக வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஏறாடும். திங்கட்கிழமை பரீட்சையா, அவன் எல்கேஜி படிக்கிறான். அந்த எல்கேஜி படிப்பதற்காக அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. மாலை 6 வர்றதில்லை. எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. அவரை துதியுங்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அவரை துதியுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றுக்கிலிருந்து மகிழ்ச்சியை பெறுவீர்கள். அடுத்த வார்த்தை சொல்ல, தமிழ் இந்த வார்த்தை இல்லை. அடுத்த வார்த்தை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அது ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லை. விண்ணப்பம் பண்ணுங்கள். 4ஆம் வசனத்தில் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கிறது. விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆங்கிலத்தில் சப்ளிகேஷன். நம்பர் 1 அடோரேஷன், அட்மைரிங். 2வது சப்ளிகேஷன், விண்ணப்பம் பண்ணுங்க. இன்னைக்கு இதைத்தான் தமிழ்ல பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இன்னைக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிற மக்கள் மிக குறைவு. சின்ன கேள்வி, அன்பானது கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை வருஷம் நீ சபைக்கு போறீங்களே, நீ சொல்ல முடியுமா, இந்த நபர் என்னால் மனம் திரும்பினார், இந்த நபரை நான் ஆதாயம் பண்ணினேன், இந்த நபர் என்னால் சபைக்கு வருகிறார், சொல்ல முடியுமா? என்ன பிரயோஜனம்? ஏதோ போயிட்டு வர்றது. உங்களால் ஆண்டவருக்கு என்ன பயன்? உங்களால் உங்கள் திருச்சபைக்கு என்ன பயன்? சரி, யோசித்து பாருங்க. ஏதோ போறீங்க, பிரசங்கத்து பாதியில போறீங்க, எழுந்து வந்துடுறீங்க. உங்களால் திருச்சபைக்கு என்ன பயன்? உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு என்ன பயன்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களால் உங்கள் ஊழியனுக்கு என்ன பயன்? எதுவும் சொல்லுகிறது, பிரஸ்தாபம் பண்ணுங்கள். சொல்லுவது காரத்தை, உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர், வாக்கு பண்ணினவர் மாறார். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை விண்ணப்பம் பண்ணுங்கள். தமிழ் அந்த வார்த்தை இல்லை. உங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக இன்டர்சீட். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சப்ளிகேஷன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஜெபியுங்கள் அன்பு சகோதரர்களே. எவ்வளவு ஜெபம் பண்ண முடியும் அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபம் உங்கள் காலத்தில் கேட்கப்படும். அவர் கிருபாசனத்திலே தைரியமாய் கிட்டி சேருவோம். அது கடைசி சொல்லப்பட்ட வார்த்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவருடைய காருண்யத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்கள் அல்ல நீங்கள். இது ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலை அல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்படி செய்யும் போது நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். அட்மிரேஷன், சப்ளிகேஷன், எக்ஸால்டேஷன். அவரை உயர்த்துங்கள். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நாமம் உயர்ந்தது. லிஃப்ட் ஹிம் ஜீசஸ் ஹையர் அண்ட் ஹையர். அவரை உயர்த்துங்க. உங்களை உயர்த்தாது வேண்டாம். நிறைய பேர் தங்களை உயர்த்துற மக்கள் தான் ஏறாடும். பாருங்கள், அந்த ஊடகத்தில் விதவிதமான காஸ்டியூம், விதவிதமான சூட், விதவிதமான போட்டோஸ் போடுங்க. அவரை உயர்த்துங்க. உங்க பேர் சின்னதா இருக்கட்டும், அவர் பேர் பெருசா இருக்கு. அவரை உயர்த்துங்கள். அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். திருமுறை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். துதியுங்கள், தொழுது கொள்ளுங்கள், ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அவரை தமிழ்ல அறிவியுங்கள். ஆங்கிலத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் மக்களுக்காக. அடுத்து அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆங்கில சொல்லப்பட்ட வார்த்தை எக்ஸால்டிங். அவர் உயர்த்துங்கள். 2வது அவருடைய கிருபைகளை, கிரியைகளை, ரட்சிப்பை முடிந்த அளவுக்கு உங்கள் அயல் வீட்டாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, அலுவலகத்திற்கு, ஆக மத பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. தமிழ் சொல்லுகிறது, அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்வதற்கு அவர் வெட்கம். சபைக்கு வேதத்தை கொண்டு போவதற்கே வெட்கம். அது ஒரு பையனுக்குள்ள போட்டு, பைக்குள்ள வேதம் போட்டு எடுத்து போறது எந்த விதத்துல நியாயம் தெரியல எனக்கு. ஒருவேளை லேடிஸ் பேக்ல போட்டிருக்கலாம். ஆண்கள் கூட ஒரு பையில பைபிள் கொண்டு வராங்க. ஒரு நனைஞ்சிடக்கூடாதுன்னு தெரியுமா என்ன தெரியல. அதை சுமந்து கொண்டு வாருங்கள். அது ஒரு பெரிய பெருமை உங்களுக்கு. அது சுமப்பது உங்களுக்கு மேன்மை. அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அது ஒரு வெட்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், கோழைத்தனம் வேண்டாம்.
நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். எங்கள் வீட்டில் வேதம் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. இன்னொரு வீட்டில் வேதம் வைத்திருந்தேன். அவர் கத்தோலிக்க நண்பர். அவர் வீட்டில் வேதம் வைத்திருந்தேன். ஒரு நாள் அந்த அந்த வீட்டினுடைய அந்த தாயார் சொன்னாங்க, தம்பி இந்த பைபிள் எடுத்துட்டு போயிடுங்க, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குது. பாருங்கள், ஒரு கத்தோலிக்க திருச்சபை யாரை குற்றப்படுத்த விரும்பவில்லை. அவங்களை புரிந்து கொள்ளல் அவ்வளவுதான், அவங்களுக்கு தெளிவு அவ்வளவுதான். இது கொண்டு போயிடுங்க, வேண்டாம் இங்கே வைக்காதீங்க. பல நாட்கள் ஆனாலும் ஒரு நாள் வேதம் இல்லாமல் சபைக்கு போனதே இல்லை. வேதம் இல்லாமல் இடம் மாற்றி வைப்பான், அப்போ கண்டுபிடிப்பாங்க, அதை கிழிச்சிருவாங்க. இன்னொருத்தர் வீட்டில் வச்சிருந்தேன். இப்படி மாறி 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 என்னுடைய வீட்டில் வேதம் வைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, அதற்கு அனுமதியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ வசதிகள், எவ்வளோ மேன்மைகள், எவ்வளோ சுயாதீனம். பிரஸ்தாம் பண்ணுங்கள், அறிவியுங்கள், தொழுது கொள்ளுங்கள், துதியுங்கள், தேற்றப்படுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். உங்களுடைய கோபம் நீங்கிற்று. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீர் எங்களை தேற்றுவீர். இந்த நாளிலே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மன அழுத்தம், போராட்டம், பலமுனை தாக்குதல், வெளியே சொல்லக்கூடாத பல வேதனைகள், என் வேதனைகளை நீர் பார்க்கிறீர். என் கண்ணீரை நீ கணக்கிலே வைத்திருக்கிறீர். அவளை தேற்றுவீர். Lord, you comfort them, Lord, and encourage them, Lord. உம்முடைய ஆண்டவரே, ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்ள இரக்கம் செய்யும். நீர் வைத்திருக்கிற மேன்மைகள், நீர் வைத்திருக்கிற நன்மைகள், நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனை பெற்று அனுபவிக்க இந்த பிள்ளைகளை சகாயம் பண்ணும். துதிக்க, தொழுது கொள்ள, ஜெபிக்க, உடைய நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், தைரியத்தையும் தாரும். அப்படி செய்யும் போது நாங்கள் தேற்றப்படுவோம், உயர்த்தப்படுவோம், வாழ்வோம், ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாம் பண்ணுங்கள். இந்த செய்திகள் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? யாருக்கா ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. அது என்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, யாரோ ஒரு தேற்றப்படட்டும். என்னை ஒருவர் தேற்றினார். 1907 என்னை ஒரு தேற்றினார். என் நண்பர், அவர் மூலமா ஆண்டவரை அறிந்து கொண்டேன். என் பள்ளி மாணவர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை தேற்ற கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் இந்த அவருடைய நாமத்தை பிரஸ்தாம் பண்ணுங்க. நல்ல இதில் அனுப்புங்க. தேவையில்லாத குப்பையெல்லாம் அனுப்புறீங்க, சமையல் குறிப்பு அதெல்லாம் அனுப்புறீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை, பயனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்க. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.